அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நாளைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு அரிய நிகழ்வை குறித்து பார்த்தலாம். இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நம்மளுடைய மனசுக்குள்ளே நம்ம வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே நினைப்போம். நம்மளுடைய குழந்தைங்க எப்போதுமே சிரிச்ச முகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்போம். ஏன்னா அந்த சிரிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டம் இல்லாத, கவலைகள் இல்லாத முகத்தை காட்டுற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி நம்மளுடைய புன்னகை பூக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நாளைக்கு வானத்தில் நிகழப்போகுது. 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாளானது ஏப்ரல் மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் அதிகாலை 5:30 இருந்து 5:51 மொத்தம் பார்த்திங்கன்னா 21 நிமிடங்கள் 3 கிரக சேர்க்கைகள் நடக்குதுங்க. என்ன மாதிரியான 3 கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரன், சுக்கிரன், சனி, இந்த 3னுடைய சேர்க்கை அமையுது. இதில் என்ன பெரிய விசேஷம், நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது நடந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாளைய நாள் நமக்கு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி ஒரு உருவம் தெரிய போகுது. அதாவது இந்த சுக்கிரனும் சனியும் 2 கண்கள் மாதிரி இருக்குங்க. கீழே பார்த்திங்கன்னா இந்த நிலவு தெரியும், எப்படி 3ஆம் பிறை நிலவு இருக்கும் இல்லையா, நல்ல அப்படி வளைவாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நிலவு நாளைக்கு இந்த தேய்பிறையில் இன்னும் 2 நாளில் நமக்கு அமாவாசை வந்துடும் இல்லையா, அப்போ நிலவானது தேய்ந்து அந்த லைட்டாக ஒரு இது மாதிரி தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தெரிய போகுது. 2 கண்ணு, அந்த இதழ்களில் புன்னகை பூத்திருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இது நாளைக்கு நமக்கு தெரியுங்க. வானத்தில் இந்த மாதிரி தெரியறது ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ரொம்ப ஒரு அரிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. திரும்ப இது போல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் பல ஆண்டுகள் காத்திருக்கிற மாதிரி வரும். அதனால் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாடிதீங்க. முக்கியமாக நாளைக்கு குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட நாளைக்கு எழுப்பி மறக்காமல் இதை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும். சரி, இப்போ இந்த அற்புதமான 3 கிரக சேர்க்கை நடக்கும்போது என்ன மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையும் கஷ்டங்கள் எல்லாம் மறந்து, கவலைகள் எல்லாம் மறந்து, இப்போ எப்படி இந்த ஸ்மைலி ஃபேஸை தெரியுது, அதே மாதிரி நம்மளுடைய முகமும் மாறும், நம்ம வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போகிறது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத மெத்தடு. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் இன்றைக்கி நைட்டு அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க, நாளைக்கு காலையில் குளிக்காம இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் செய்யலாம். அதுவும் எந்த தவறு கிடையாது. மேலும் நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை, இப்போ விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, அக்காவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கிருந்தும் இதை தாராளமாக செய்யலாம். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதிகாலை 5:30 5:51 நிமிடங்கள்னு, அந்த 21 நிமிடத்துக்குள்ளே இதை நீங்கள் செய்யுங்க. முதல்ல உங்களுடைய முகம், கை காலெலாம் நீங்கள் கழுவி ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய கையில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி அப்படிங்கிறது பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு. பச்சரிசியே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை எடுத்துக்கோங்க. சந்திரனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசியை சொல்லலாம். நாளைக்கு அந்த நிலவு தான் பிறை நிலவு போல் தோற்றம் கொண்டு, அதாவது அந்த புன்னகை பூக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. அதனால் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனுக்கு உரிய பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் கற்கண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். டைமண்ட் கற்கண்டு வீட்டில் இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அஸ்கா இருக்குது இல்லையா, வெள்ளைச்சர்க்கரை, அதை நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. இது 2ஐயும் எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் சர்க்கரை, இது 2ஐயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த உருவம் தெரியும் இல்லையா வானத்தில், அது பார்த்துக்கிட்டே நீங்கள் இது செஞ்சாலும் சரி, இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது வானத்தை பார்த்துட்டு செஞ்சீங்கனாலும் சரி, அதாவது உருவம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி, நீங்கள் அந்த டைமில் உங்கள் உள்ளங்கையில் இதை வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். முதல்ல சுக்கிரனுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சும் சுக்ராய நமக, ஓம் சும் சுக்ராய நமக, ஓம் சும்
சுக்ராய நமக. இதை வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா சுக்கிரனுடைய பரிபூர்ண ஆசி இருந்துச்சுன்னா நமக்கு சுகபோக வாழ்க்கை வந்து கிடைக்கும், ஆடம்பரமான வாழ்க்கை வந்து அமையும். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா சந்திரனுக்குரியது. ஓம் வம் சந்திர தேவாய நமக. ஓம் வம் சந்திர தேவாய நமக. ஓம் வம் சந்திர தேவாய நமக. இது இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஓம் சுக்கராய நமன்னு சொல்லுங்கள், ஓம் சந்திராய நமக அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கலாம். எப்போதுமே வானத்தில் வந்து அந்த விடிவெள்ளி, அதாவது அந்த சுக்கரன் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் தான், அது தினந்தோறுமே தெரியக்கூடிய ஒரு நிகழ்வு. நாளைய நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கரனுக்குரிய கிழமையாக இருக்கிறதுனால அதுவும் இதுபோல் ஒரு அற்புதமான சேர்க்கை வானத்தில் தெரியும். அப்படிங்கிறதுனால யாருமே வந்து இது மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இது போல் பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி சூழ்நிலை அமையலைன்னா கூட மறக்காமல் அந்த நிகழ்வை வந்து நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ இந்த மந்திரம் சொன்ன பிறகு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அங்கேயே இது ஏதாவது ஒரு ஓரமாக வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டு வந்துடுங்க. மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த எறும்புகள், பறவைகள் இதெல்லாம் வந்து சாப்பிடும். இல்லை வேற எங்கேயாவது நின்று பார்க்குறவங்க மரத்துக்கடியில் எங்கேயாச்சும் நீங்கள் போட்டுருங்க. மொத்தத்தில் இந்த பொருளை வந்து நம்ம தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறத சிறப்பு. அதனால் மறக்காமல் இந்த மாதிரி பண்ணுங்கள். வானத்தில் தெரிய போகிற அந்த புன்னகையானது இனி உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.